யார் பழியோ யார் வச்சா மொழியும் நான் கேள்விக்கு நீ. ஹாய் லவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபிக்ஸ் டே தமிழ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்குது நம்ம சிம்பிளாக ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ உங்கள் மொபைலில் இருக்க ChatGPT அப்ளிகேஷன் இல்லை ஜெமினி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ப்ராம்ப்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? அந்த ப்ராம்ப்ட் வந்து எங்கேருந்து எடுக்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு போட்டு சொல்கிறேன்னு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு இமேஜ் வந்து சூப்பராக கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சேவ் பட்டன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிக்சார்ட்ன்ற அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எடிட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணோம்னா ChatGPTயில் அது வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எடிட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன் இந்த ஃபோட்டோவை. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கா, அதை ரிமூவ் பிஜின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரிமூவ் பிஜி செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக்ரவுண்ட் ரிமூவ் கிடச்சிருச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜில். ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்குள்ள வந்துட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாண்ட்ஸ்லாம் நமக்கு வேணும். அந்த ஃபாண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி இப்போ அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கீழே ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் பட்டன் ஒன்று வரும். கீழே வந்து க்ரீன் கலரில் ப்ளஸ் பட்டன் இருக்கா, இந்த இடத்துல இந்த ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ரோபோ ரெகுலர் அப்படின்னு இருக்கும், அது வியூ வால் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 கோடு இருக்கும் மேலே லெஃப்ட் சைடில், அதை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இங்கே இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்க ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 ஃபாண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அந்த 2 ஃபாண்ட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும், நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷனில் இந்த ஃபாண்ட்ஸ் வந்து இம்போர்ட் ஆயிரும். ஓகேவா? அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து வாங்க இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இது லாஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீசெட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீசெட் ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கீழே ப்ரீசெட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீசெட் ஃபைல் வந்து அலைட் மோஷனில் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த ப்ரீசெட் ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இமேஜ் எல்லாமே கொடுத்துருப்பேன். நான் சாங்ஸு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலையாக இருக்க போகுது. ஓகேவா? அது எப்படி இப்போ ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இப்போ ஒன்றுமே வரல நம்ம கைங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி இருக்கா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆன் ஆயிரும், எல்லாமே ஆன் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎம் ஃபெயிலியர்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வீடியோ கீழே இப்போ ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஎம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எடிட் இந்த டெக்ஸ்ட் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது நம்ம டெக்ஸ்ட் இதை ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை இதே ஓகேனா இதை எப்படி விட்டுருங்க. இதே மாதிரி கீழே 2 இருக்கும், ஃபெயிலியர் தனியாக ஒரு கொடுத்துருப்பேன், அதை எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்குற டெக்ஸ்ட் போனால் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது எப்படி பார்த்தாச்சு. அடுத்துவாங்க இப்போ இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ ப்ளீஸ் சைடில் அப்படி லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி சைடில் ஸ்வைப் பண்ணி வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பாருங்க, அப்படி கொஞ்சம் மேலே வாங்க. அப்படி இந்த இடத்துல வாங்க, மேலே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் இமேஜ் உங்களுக்கு வரும். எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கோங்க, எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இந்த 3 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. கரெக்டாக 3 செகண்ட்ஸ் அப்படி மேலே வந்தீங்கன்னா தெரியும் ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, கார்ட்டூன் இமேஜ். இந்த இடத்துல தெரியுதா, கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா இமேஜ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருக்கா. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா பிக்சார்ட் அப்ளிகேஷனில். ஓகே, இப்போ இந்த கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். கேலரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம்ல இமேஜ், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஒரு பாதி இமேஜ் கிடைச்சிட்டு என்ன பாதி இமேஜ் காணணும் தேடாதீங்க. அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் நான். இப்போ இந்த மாதிரி செலக்ட் பேக் வந்துட்டு ஒரு டைம் இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இந்த தேர்ட் ஆப்ஷனுக்குள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம
இப்போ அதே உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டாட் மாதிரி இருக்குங்க, அந்த டாட்டை பிடிச்சி ஃபுல்லாக மேலே இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இமேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஃபுல் இமேஜ் கிடைக்கும் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும். ஓகே, இப்போ இது ஜஸ்ட் நீங்கள் உங்களோட இமேஜ் மட்டும் இல்லை செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நீங்கள் அப்படியே வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஜஸ்ட் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் பார்த்தீங்களா? கரெக்டாக இமேஜை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அவுட்புட் பார்க்க ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வீடியோ வச்சுட்டு இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்படி இருந்திருக்குன்னு. எதாவது சேஞ்சஸ் பண்ணால் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே, இப்போ வச்சாச்சு. நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஏதாவது இமேஜ் வந்து சேஞ்சஸ் பண்ணுமா நமக்கு தெரியும் அப்போ தான். ஓகே, இப்போ பார்த்து தெரியும் நம்மளோட இமேஜ் சூப்பராக நம்ம கிடச்சிருக்கு. நம்ம வீடியோ தான் இருக்குது சூப்பராக நமக்கு வந்திருக்கு வீடியோ அவுட்புட்டு. ஸோ வந்து நம்ம வீடியோ வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் வீடியோ குவாலிட்டி பற்றி நீங்கள் ஃபுல் ஹெச்டியில் வச்சுட்டு இல்லை எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் சேவ் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அந்த சேவ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அந்த வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகும். நீங்கள் சும்மா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகாது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக 100% வந்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதில் சேவ் வீடியோ அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வீடியோ கேலரியில் சேவ் ஆகும். ஓகேவா? ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க இந்த லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல எடிட்டிங் கண்டென்ட் செய்யுது. நன்றி. See you.